தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 13 தொடக்கம் 16 வரை. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேலிருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய போதனையை நாங்கள் கேட்டோம். இந்த மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு மலை மீது ஏறி அமர்ந்து தனது சீடர்களுக்கு போதிக்கின்றார். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை என்று மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். எனவே ஆண்டவர் அதிகாரத்தோடு போதிக்கின்றார். தன்னுடைய சீடர்களை இந்த உலகிற்கு நீங்கள் உப்பாக இருக்கின்றீர்கள், ஒளியாக இருக்கின்றீர்கள் என்ற உண்மையை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார். இன்று ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரிடமும் இதையே எதிர்பார்க்கின்றார். நாங்கள் இந்த உலகிலே உப்பாக இருக்கின்றோம், ஒளியாக இருக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உப்பும் ஒளியும் உலகிலே ஒரு இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றன. நாங்கள் உப்பை எடுத்தோம் என்றால், நம்முடைய முன்னோர்கள் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள். எனவே அந்த உப்பின் தன்மையை, அதன் பண்புகளை அவர்கள் நிறைவாக அறிந்திருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவும் அதனால்தான் ஒவ்வொருவரையும் இந்த உப்புக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றார். உப்பு தூய்மையின் அடையாளமாக இருக்கின்றது. இரண்டாவதாக உணவை பாதுகாப்பதற்காக இருக்கின்றது, உணவிற்கு சுவையூட்டுவதாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த உப்பு பலதரப்பட்ட பண்புகளை கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். நாங்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசு தந்த அந்த விழுமியங்களை, கிறிஸ்தவ கோட்பாடுகளை நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். உப்பை போல இருக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகிலே தூய உள்ளம் படைத்தவர்களாக, உலகிலே பாதுகாப்பு கொடுப்பவர்களாக, சுவையூட்டுபவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்ற உண்மையை ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஆனால் இந்த உப்பு உவர்ப்பு இல்லாமல் போனால் அது வெளியிலே வீசப்படும், வெளியிலே கொட்டப்படும். அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கிறிஸ்தவ நற்பண்புகளை இழந்தோம் என்றால் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக வாழ தகுதி இல்லாதவர்களாகி விடுவோம். ஆண்டவர் இயேசுவை விட்டு தூர விலகி போய் விடுவோம். அதை நாம் நமது மனதிலே கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகிற்கு உப்பாக இருக்கின்றோம். இரண்டாவதாக, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகிலே ஒளியாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஒரு முறை ஒரு தந்தை தன்னுடைய 2 மகன்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு போட்டி வைக்கின்றார். என்னுடைய அடுத்த வாரிசு யாரு என்பதை நான் இதிலே அறிந்து கொள்வேன் என்று சொல்லி அந்த 2 மகன்களுக்கும் சரிசமனான ஒரு சொற்ப காசை கொடுத்துவிட்டு 2 அறைகள் கொடுக்கின்றார். இந்த 2 அறைகளையும் நீங்கள் தனித்தனியே எடுத்து கொள்ளுங்கள். நான் தந்த அந்த காசிலிருந்து நீங்கள் ஏதாவது வாங்கி இந்த அறையை நிரப்ப வேண்டும். எனவே இந்த அறையை நிறைய நிரப்புகின்றவர் அவர் வெற்றி பெறுவார் என்று அந்த தந்தை சொன்னார். எனவே இருவரும் போகின்றனர். மூத்த மகன் என்ன செய்கின்றார் என்றால், அவர் பஞ்சு வாங்கினால் அது கொஞ்சம் விலை குறைய இருக்கும்,
அதை நாங்கள் அந்த அறைக்குள்ளே வைக்கலாம் என்று அவர் வாங்குகின்றார். அந்த அறைக்குள்ளே வைக்கின்ற போது அது அந்த அறையின் முக்காவாசி இடத்தை அடைத்து விடுகின்றது. இளைய மகன் என்ன செய்தான் என்றால், ஒரு மெழுகுதிரியும் ஒரு நெருப்பெட்டியும் வாங்கி கொண்டு வருகின்றார். அவர் அங்கே அந்த மெழுகுதிரியை வைத்துவிட்டு அந்த மெழுகுதிரியை பற்ற வைக்கின்றார். அங்கே இருள் அகன்று ஒளி அந்த அறை முழுவதும் பரவுகின்றது. எனவே தந்தை அந்த இளைய மகனுக்கு அந்த போட்டியின் வெற்றியை சொல்லுகின்றார். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒளியின் தன்மை இவ்வாறுதான் அமைகின்றது. ஒளி இந்த உலகிலே இருக்கின்ற இருளை அகற்றுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு எம்மை ஒளிக்கு ஒப்பிடுகின்ற போது நாங்கள் இந்த உலகிலே ஒளியாக இருக்கின்றோம் என்றால் இருளை அகற்றுகின்ற ஆண்டவருடைய சீடர்களாக நாங்கள் பயணிக்க வேண்டும். அதை எமது மனங்களிலே நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார். தன்னுடைய சீடர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்றால் இந்த உலகிலே உப்பாக இருங்கள், இந்த உலகிலே ஒளியாக இருங்கள். அப்போது நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துபவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாறுவீர்கள் என்ற உண்மையை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகின்றார். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 9வது அதிகாரம் 5வது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார், நானே உலகின் ஒளி. அந்த ஒளியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெற்று அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய ஒளியை பெற்று மற்றவர்களுக்கு இருளை அகற்றுகின்ற கருவிகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அதையே ஆண்டவர் இயேசு விரும்பி நிற்கின்றார். அன்புமிக்க சகோதரங்களே, தூய யாக்கோபு தான் எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரம் 26வது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார், உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத விசுவாசம் செத்ததே. எனவே நாங்கள் ஒரு செயற்பாடில்லாத விசுவாசத்திலே வாழுகின்ற போது நாங்கள் இறந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவிலே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவிலே விசுவாசம் கொள்கின்ற நாங்கள் எல்லாருமே உயிர் பெற்றவர்களாக, எமது செயற்பாடுகளிலே உயிரோட்டம் உள்ளவர்களாக இருக்கின்ற போது எமது விசுவாசத்தை நாங்கள் காத்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு இன்று எம்மை அழைப்பதை போல நாங்கள் இந்த உலகிற்கு உப்பாக இருப்போம், ஒளியாக இருப்போம். அப்போது ஆண்டவரை எமது நல்ல செயல்களாலே மகிமைப்படுத்துகின்ற மக்களாக வாழ முடியும். அந்த அருள் வளங்களை கேட்டு நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.